அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டாமா என்பது ஒரு கிராமத்து சொல் வழக்கு. சாப்பாடு ஆக்கியாச்சு, ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா பிரச்சனை இல்லை என்பதுதான் இதனுடைய கருத்து. அன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை இடத்துல தன்னுடைய வாகனத்தை கொடுத்துவிட்டு செல்கிறார்கள். கொடுத்துவிட்டு சென்றவர்கள் திரும்ப வருகிறார்கள். அங்கு வாகனம் மட்டுமே இருக்கிறது, அதனுடைய கடிவாளத்தை காணவில்லை. ஒரு பொற்காசை எடுத்து அந்த மனிதருக்கு கொடுக்கலாம் என்று வந்தார்கள். பிறகு கடிவாளத்தை காணவில்லை என்ற உடனே ஒரு மனிதரை அழைத்து ஒரு கடிவாளம் வாங்கி வாருங்கள் என்றார்கள். அந்த மனிதரும் ஒரு கடிவாளத்தை வாங்கி வந்தார். அந்த கடிவாளத்தை பார்க்கிறார்கள், அது பழைய கடிவாளம், இது என்னுடைய கடிவாளம் தானே என்பதாக அவர்கள் சொல்ல, இதை நான் ஒரு அடிமை இடத்தில் தான் வாங்கி வந்தேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, அந்த கடிவாளத்தை அவர் திடீர் கொண்டு சென்று விட்டார். ஆக இப்பொழுது இவர் ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுக்க வேண்டாமா என்பது போல கொஞ்சம் பொறுத்திருந்தால் ஹலாலான முறையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பொற்காசை அவருக்கு வழங்கி இருப்பார்கள். அதில் நன்மையும் கிடைத்திருக்கும். இப்பொழுது இவர் திருடிய குற்றமும் கிடக்கிறது, பாவத்தை சம்பாதித்தும் விடுகிறார். நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹலாலான முறையிலே உணவை தேடுவோமேயானால் நிச்சயமாக அதில் அல்லாஹுடைய அருள் வளம் இருக்கும். அல்லாஹ் அருள் புரியட்டும்.